அர்ஜுனன் மாறுவேடத்தில் சபைக்கு வந்த மாத்திரத்தில் அவனை அடையாளம் கண்டுகொண்டாள். கிருஷ்ணனை நோக்கி அர்ஜுனன் தானே என்று பார்வையால் கேட்க கண்ணனும் ஆம் என்று பதிலளித்தார். மாவீரன் கர்ணன் போட்டியில் இறங்கியதும் பாஞ்சாலியின் ஆசையில் மின்னல் விழுந்தது போல் இருந்தது. ஆனால் அதற்கு ஒரு மாவீரனை அவமானப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இது விதியின் விளையாட்டு. திரௌபதியின் பாவக்கணக்கில் இது சேர்த்து கொள்ளப்பட்டது. செய்த பாவங்கள் அனைத்தும் அதே வடிவில் திரும்ப வரும் என்பது விதி. கர்ணனின் கண்கள் கண்ணீர் சிந்தின. கண்கள் சிவந்து கிருஷ்ணரை பார்த்தான். அவர் முகத்தில் எந்தவித சலனமும் இல்லை. அவன் நண்பன் துரியோதனன் மட்டுமே அவனுக்கு ஆதரவாக நின்றான். கர்ணன் தன் ஆசனத்தில் சென்று அமர்ந்தான். அடுத்து ஜாராசந்தன், சிசுபாலன் மற்றும் துரியோதனன் உள்ளிட்ட கௌரவர்கள் முயன்றனர். ஆனால் சிலரால் வில்லை நான் ஏற்றக்கூட முடியவில்லை. நான் ஏற்ற முயன்ற போது வில் தெரித்து விழுந்து பலர் காயமடைந்தார்கள். மக்களின் ஏளன சிரிப்புகள் ஒலிக்கத் தொடங்கின. துருபத மன்னன் கவலையில் ஆழ்ந்தான். வீரமிக்க பாரத தேசத்தில் என் மகளுக்கு ஏற்ற வீரன் ஒருவன் கூட இல்லையா என்று அவன் கர்ச்சித்தான். அந்த கணத்தில் அந்தணர்கள் கூட்டத்திலிருந்து ஒரு இளைஞன் மெல்ல எழுந்து வந்தான். அது அர்ஜுனன். அந்தணனே, அரசர்களால் முடியாததை நீ செய்ய போகிறாயோ என்று அங்கிருந்த மன்னர்கள் எள்ளி நகையாடினார்கள். ஆனால் கிருஷ்ணரும் திரௌபதியும் அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தனர். அர்ஜுனன் ஹிந்துரா தனுசை வணங்கினான். மண்டியிட்டு தன் குருவை வணங்கினான். அது அவனுக்கு பழக்கப்பட்ட ஒரு விளையாட்டு பொருள் போல இருந்தது. வில்லை தூக்கி ஒற்றை கையில் வானை நோக்கி நிறுத்தினான். வந்திருப்பது அர்ஜுனன் என்பதை கர்ணன் அடையாளம் கண்டு கொண்டான். வந்திருப்பது அர்ஜுனன் என்று ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னான். கௌரவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். சகுனி அலறினான். எப்படி எப்படி என்று அங்கு கிசுகிசுவென்று பேசிக்கொண்டனர். அர்ஜுனனோ சர்வசாதாரணமாக நான் ஏற்றினான். நானை ஒரு முறை சுண்டிவிட்டான். அதன் சத்தம் அரங்கமெங்கும் எதிரொலித்தது. கிருஷ்ணன் தவிர அனைவரும் காதுகளை மூடிக்கொண்டனர். பிறகு எண்ணெய் பாத்திரத்தில் தெரிந்த மீனின் பிம்பத்தை கூர்ந்து கவனித்தான். அம்பை விடுவித்தான். ஒரு மாபெரும் சத்தத்தோடு அந்த கணை சுரில் என்று இலக்கை தாக்கியது. சுழலும் மீனின் கண் சிதைக்கப்பட்டது. மீன் கீழே விழுந்தது. அரங்கமே அதிர்ந்தது. அந்தணர்கள் ஆரவாரம் செய்தார்கள். கண்ணன் சிரித்தான். திரௌபதி மெல்ல நடந்து வந்து அந்த அந்தண இளைஞனின் கழுத்தில் மணமாலையிட்டான். ஆனால் அரங்கில் இருந்த அரசர்கள் கொதித்தெழுந்தார்கள். ஒரு அந்தணனுக்கு இளவரசியை கொடுப்பதா? இது சத்திரிய தருமத்திற்கு எதிரானது என்று கூறி அர்ஜுனனை தாக்க பாய்ந்தார்கள். அப்போது பீமன் ஒரு பெரிய மரத்தை பிடுங்கி அர்ஜுனனுக்கு அரணாக நின்றான். போர் மூலம் சூழல் உருவானது.